நண்பர்களே, டிஎன்பிசி 360 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கிறது டே ஷெட்யூல் கிளாஸஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்டு. ஸோ 12வது பாடம் ரைட்டுங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம் பாமனின் விஜயநகர் கிங்டம். இதை நம்ம கண்டிப்பாக மார்க் வாங்கி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களோட கோரிக்கையின் அடிப்படையிலும் கூட நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸாக இருக்கும். ஓகே, நம்ம இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு 12 பேஜ் இருக்கும். நம்ம இந்த கதைன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 5 to 10 மினிட்ஸ் சொல்லிடலாம். ஆனால் கதை அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இதில் ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம தோண்டி எடுத்து படிச்சுட்டு வச்சிடப்போம். அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெசன் படிக்கிற ஆரம்பிச்சுன்னா எல்லாமே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணானாக்கா வீட்டு லென்த் ஆயிரும். அதனால் நான் ஸ்க்ரோல் பண்ணல. ஒரு 12 பேஜ் வரும் ரைட்டுங்களா. அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் பார்த்துருப்போம். நம்ம விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம் அதோட கண்டினியூஷன் இல்லை, இது அதோட அப்டேட். அவ்வளோதான் ரைட்டுங்களா. ஸோ 7வது மாணவன் படிக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்கும். 11 மாணவன் படிக்கக்கூடிய விஷயம் இதில் இருக்கும் ரைட்டுங்களா. இது என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பாமனி விஜயநகர் கிங்டம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அது கதையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இல்லை, அதுக்கான ரெக்கார்ட் நமக்கு இருக்குது. அதுக்கான சோர்ஸஸ் நம்ம எங்கிறது எடுத்தோம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஃபவுண்டேஷன் அண்டு கன்சல்டேஷன் ஆஃப் த பிராமினி சுல்தான்ஸ், அது எங்கேருந்தெல்லாம் ஆரம்பித்தாங்க, எப்போ முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாமினி கிங்டமுக்கும் விஜயநகர் கிங்டமுக்கும் என்ன தான் அப்படி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி கேரியர் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த முகமது கவான் அப்படிங்கிறது பாமனி கிண்ணத்தில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் ரைட்டுங்களா, முகமது கவான் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் கோல்கண்டா ஃபோர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வேறு என்ன ஏன்னா நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஷின் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். நெக்ஸ்ட்டு வேறு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, விஜயநகர் அண்ட் பாமினி டசல் காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ்ஸு, சாலோ டைனஸ்டி இருக்கு இல்லைங்களா. ஸோ கிருஷ்ணதேவரையோட சாலோ டைனஸ்டி அப்படிங்கிறத பற்றி நான் பார்ப்போம். வேறு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தலிக்கோட்டாவார் 1165 நடக்கும் ரைட்டுங்களா. வேறுன்னு கேட்டிங்கனாக்கா, விஜயநகர் கிண்ணம் எப்படி முடியுது அப்படிங்கிறது, அவங்களோட நிர்வாக முறை, அட்மினிஸ்ட்ரேஷனு, சமுதாயம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு. ஸோ நாயக் கிண்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் அப்படி ஜஸ்ட்டு படிக்கிறேன். உங்களுக்கு படித்து சொல்லிடுறதுனால உங்களுக்கு ஒரு லைன் கூட இல்லை மிஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். அட் த பிகினிங் ஆஃப் த 14th century, ஸோ 14th செஞ்சுரியில் அட் த பிகினிங் ஆஃப் த 14th century when the Delhi Sultanate was preparing to extend southwards. At the beginning of the 14th century, when the Delhi Sultanate was prepared to extend southwards, the Deccan and the South India were divided into 4 kingdoms. The Yadav of the Devagiri, West Deccan of present Maharashtra, are the officials of the Durasamudra Karnataka and the eastern part of Telangana, and the Pandyas in the Madurai. During the 2 expedition of the General Malik Kafur, first in 1804 and then in 1810, this world faced defeat one after another and lost more of their accumulated wealth to the plundering raids of the Sultanate army. The Tughlaq dynasty continued its south expedition into southern India under the role of the military officers. So Muhammad Tughlaq even tried to make Devanagari re-enter Dawladabad as the capital to command the vast conquered territory more efficiently. But this experience failed and brought misery to the people. When he shifted the capital to Delhi, his subordinates in the Delhi declared independence. Thus, Madurai became an independent sultanate in 1333. Zafar Khan, who declared independence in 1945, Devanagari, shifted his capital to Gulbarga in North Karnataka. He took this, அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 14th century நமக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 14th century நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ 14th century நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ டெல்லி சுல்தானேட்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க நார்த் சைடு தான் ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சவுத் சைடும் ஆண்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு 4 இதாக பிரிப்பாங்க சரிங்களா. ஸோ 4 டெக்கானையும் ஸோ ஈஸ்ட் எக்ஸ்டெண்டு சவுத்வர்ட்ஸ் தெக்கானை நோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சவுத் இந்தியா 4 போர்ஷன் டிவைட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ வெஸ்ட்டு சைடுங்க. ஸோ வெஸ்ட்டு சைடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட்டு தெக்கான் ஒரு 4 தெக்கானமாக
பிரிச்சுருந்தாங்க. அதாவது 4 தெக்கானங்களா. ஸோ 4 தெக்கானங்கள். ஸோ வெஸ்ட்டு தெக்கான்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே மகாராஷ்டிரா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தேவனகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ சாரி. ஸோ தேவனகிரின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கனாக்கா வெஸ்ட்டு. இப்போ வந்து மகாராஷ்டிரா, அப்போ வந்து தேவனகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கக்கட்டியா கிங்டம். ஈஸ்ட்டு வந்து கக்கட்டியா, அதுதான் வாராங்கல் கக்கத்திய கிங்டம். ஸோ நார்த்து அப்படின்னு ஆமாம், இதுதான் ஈஸ்டர்ன் பார்ட்டு. ஸோ மதுரை சவுத்து. மதுரை வந்து சவுத்து. ஸோ கரெக்டெல்லாம் பார்த்தாச்சுங்களா? வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் டெக்கானர், அதாவது யாதவ்ஸ் ஆஃப் தேவகிரி. வெஸ்டர்ன் பார்ட்டு ஆர் த வாய்ஸஸ் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு பார்த்துட்டோமா? ஸோ கர்நாடகா. ஓகேங்களா, வேலை முடிஞ்சுங்களா? அவ்வளோதான், சிம்பிளுங்க. ஸோ நீங்கள் இதில் சாரிங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன் நான். ஸோ நார்த் இருக்குங்க, இது நார்த்துங்க, இது சவுத்துங்க, இது வெஸ்ட்டுங்க, இது ஈஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்த் என்னங்க இருக்குது உங்களுக்கு? கர்நாடகா இருக்குங்க. சவுத் என்னங்க இருக்குது உங்களுக்கு? மதுரை இருக்குங்க. வெஸ்ட் என்னங்க இருக்குது உங்களுக்கு? ஸோ எம்ஹெச்சுங்களா? ஓகேங்களா? ஸோ எம்ஹெச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு என்னங்க இருக்கும்? உங்களுக்கு தெலுங்கானா இருக்கும். வேலை முடிஞ்சுங்களா? ஓகே. அதாவது வெஸ்டர்ன் டெக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை அப்போ வந்து வெஸ்டர்ன் டெக்கான் இல்லை மகாராஷ்டிரா. அப்போ வந்து யாதவ் ஆஃப் தேவகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெஸ்ட் பார்ட்லாம் யாதவ்ஸ் ஆஃப் தேவகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்நாடகா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா துராமசமுத்ரா. ஓகேங்களா? ஸோ துராவசமுத்ரா ஹாய்சல்ஸ் எல்லாம் ஹாயாக இருப்பாங்க. கர்நாடகா ஹாயாக இருப்பாங்க. ஸோ ஈஸ்டர்ன் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாரான்கள். ஓகேங்களா? ஸோ வாராங்கல், கக்கட்டியா கிண்டம், வாராங்கல், ரெட்டி கிண்டம், அது எல்லாமே ஆந்திரா அப்படின்னு வச்சுக்கோங்க. சவுத் வந்து மதுரை. ஓகேங்களா? ஸோ பாண்டியாசர்லேருந்து மதுரை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ மாலிக் கஃபூர் இருக்கார் இல்லைங்களா, நம்மளாம் அதில் கில்ஜி இவங்கெல்லாம். ஸோ ஜென்ரல் டியூரிங் த 2 எக்ஸ்பெடிஷன் ஜென்ரல் மாலிக் கஃபூர் என்ன பண்ணுவார்னாக்கா 1304 வந்து ஒரு தடவை வருவார், 1310 ஒரு தடவை வருவார். திஸ் ஓல்டு ஸ்டேட்ஸ் ஃபேஸ்ட் டிஃபிட் ஒன் ஆஃப்டர் அனதர் அண்ட் லாஸ்ட் மோஸ்ட் ஆக்யூமெண்ட் வெல்த். என்னன்னாக்கா ஒன்றுக்கு பின்னர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்களோட செல்வத்தை வந்து இழந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய வாருக்கு பின்னாடி. அப்புறம் இந்த துக்ளக் டைனஸ்டி என்ன பண்ணுவாக்கா சவுத்தர்ன் கண்டிஷனில் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதில் முகமது துக்ளக் என்ன பண்ணுவார்னாக்கா தேவகிரியை வந்து தௌலதாபாத்தாக மாறணும்னு நினைப்பார். ஓகேங்களா? ஸோ தேவகிரியை வந்து என்ன பண்ணுவாங்க தௌலதாபாத்தாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க, கேபிட்டலாக மாற்றணும்னு சொல்லுவார். ஆனால் அவரோட சப்பார்டினேட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து என்னன்னாக்கா அப்படி மாற்றினீங்கனாக்கா ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஃபெயில் ஆயிரும். அதில் ப்ராட் மிஸ்ட் த பீப்பிள் வென் ஹி ஷிஃப்டட் த பேக் டு த டெய்லி சப்பார்டினேட்ஸ் சவுத் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ். அதாவது திரும்பி வந்து அந்த கேபிட்டலை வந்து, அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நம்மளோட ஊர் ஒன்று இருக்குங்க, நம்மளோட ஊரை வந்து ஒருத்தன் வந்து அவரோட கேபிட்டலாக சொன்னாலே என்ன அர்த்தம்? நம்ம ஊர் அந்த அவருக்கு வந்து கேபிட்டல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த இது வந்து கேபிட்டல் வரணும்னு நினைப்பார். ஸோ முகமது துக்ளக் நினைப்பார் 1325 to 25 + 1, அதாவது 25 + 1 அது 51, 25 இருந்துட்டு +1 51 ரைட்டுங்களா? இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது அவர் என்ன பண்ணுவார்னாக்கா கேபிட்டலை மாற்றணும்னு நினைப்பார். ஸோ தேவகிரிலேருந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றணும்னு நினைப்பார். ஆனால் முடியாதுங்க, ரைட்டுங்களா? ஓகே. அப்புறம் வந்து தேவகிரியை வந்து தௌலதாபாத்னு மாற்றுவார், கான்கர் டெம்பரரி மாற்றுவார், அதுவும் முடியாதுங்க. ஸோ டிடிடி, ஸோ தேவகிரி, டெல்லி, தௌலதாபாத் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? எதுவும் பண்ண முடியாத போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இண்டிபெண்ட் ஆயிரும், மதுரை வந்து இண்டிபெண்ட் ஆயிரும், சுதந்திரம் ஆயிரும். ஏன்னா அவங்களோட கேபிட்டலை வந்து வைக்கல இல்லைங்களா? ஸோ ஜஃபர் கான் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஜென்ரலுங்க, நம்ம அலாவுதீன் கில்ஜியோட ஜென்ரல். அவர் வந்து தேவகிரிக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவார், சுதந்திரம் கொடுத்துருவாங்க. நமக்கு சுதந்திரம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சுதந்திரம்.
1345 ஸோ 1345 வந்து அவருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா தேவகிரி. ஸோ தேவா அப்படின்னு 1 2 3 ஸோ 1 3 4 5 2 மட்டும் கிடையாது. தேவா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ தேவரை பார்க்க போகிறோம்னா படிக்கட்டு ஏறி போகணும். 1 2 3 4 5 படிக்கட்டு ஏறி போகணும். அந்த 2 மட்டும் இல்லை ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு குதிச்சு ஓடுறோம். ஸோ 1 3 4 5 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் வந்து குல்பர்காவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறது தாங்க இவங்களோட வேலையே ரைட்டுங்களா. கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறது தான் இவனோட வேலையை ரைட்டுங்களா. அப்புறம் இந்த குல்பர்கா நார்த் கர்நாடகாவில் வந்து குல்பர்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவர் வந்து பாமன்ஸா அப்படின்ட்டு ஒரு டைட்டில் அவரே வச்சுக்குவார். த டைனாஸ்டி நகர் பிகம் த பாமனி டைனாஸ்டி. இந்த பாமன்ஸா அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ அலாவுதீன் அப்படிங்கிறவங்க தான் ஓகேங்களா. ஸோ அலாவுதீன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பாமன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்குவார். இதுக்கு முன்னாடி நம்ம 7th பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாமே சொல்லாங்களா இல்லை வந்து இது மட்டும் சொல்லாங்களா அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் 7th பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஜயநகர் இருக்குங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஜயநகர் இருக்கும். இதில் வந்து விஜயநகர் வந்து இரண்டாவதாக இருக்குது. அது அலாவுதீன் ஹாசனை தான் வந்து ஹசன் கங்குன்னு சொல்லுவாங்க. அவரை தான் வந்து அவரை பாமன்ஸான டிக்ளேர் பண்ணிப்பார். ரைட்டு. அப்புறம் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அந்த விஜயநகர் கிங்டம் எல்லாமே இன்னாகரேட் பார்த்தா சங்கம பிரதர்ஸ். அந்த விஜயநகரத்தை வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாஷ்பேக் போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ளாஷ்பேக் போகிறோம் 1336க்கு ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். ஸோ சங்கம பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் சங்கம டைனஸ்டி ஆரம்பித்தாங்க ஹரிஹராண்டா புக்கா. ஸோ ப்ரெசன்ட் டைம் வந்து ஹம்பின்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ ஹம்பியில் வந்து ஒரு கோயில் கூட உங்களுக்கு இருக்குது வீரபக்ஸா. சவுத் பேங்க் ஆஃப் த துங்கபத்ரா அந்த சவுத் பேங்க் ஆஃப் த துங்கபத்ராவோட சவுத்தில் இருக்குதுங்க. டியூரிங் த நெக்ஸ்ட் 2 centuries அதாவது அடுத்த 2 centuriesல திஸ் 2 states fought continuously and bitterly to control the rich Raichur Doab and also seize parts of the Goa and Hanover etc. அதாவது இந்த 2 ஸ்டேட்ஸுமே ஃபைனலாக செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க. fought continuously bitterly to control the rich Raichur Doab and also see the ports of Goa, Hanover and the west coast which are the simply supply points of the horses need for the army. நிறைய குதிரைகள்லாம் அவங்க தேவைப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா டொமினோ 1528-35 ப்ரொவைட் இயர்லாம் முக்கியம் இல்லைங்க அந்தளவுக்கு ஓகேலாம் பயப்பட வேணாம். ஸோ டொமினோங்க பேசணும் இஸ் thousands of inscription in Kannada. ஸோ தமிழ் தெலுங்கு besides number of from cover plate charter available sources டெம்பிள் அதுதாங்க சிம்பிள் தான். டெம்பிள் பேலசஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி ரைட்டுங்களா. ஸோ நம்ம சோர்ஸஸில் நம்ம கண்டினியூ பண்ணணும். நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். ஸோ சோர்ஸஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நமக்கு சோர்ஸஸ் இருக்குதுங்க. லிட்ரரி சோர்ஸஸ், எஃபிகிராஃபிக்கல் சோர்ஸஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்ஸு ரைட்டுங்களா. ஸோ லிட்ரரி சோர்ஸஸ் இருக்குது, எப்பிகிராஃபிக்கலு ரைட்டுங்களா. எப்பிகிராஃபிக்கல் அந்த காயின்ஸ் அந்த மாதிரிலாம், ஆர்கியாலஜிக்கல் நம்ம தொண்டு எடுக்கிறது அந்த மாதிரி, லிட்ரரிங்கிறது புக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ செவரல் பெர்ஷியன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரிட்டன் பை த கோர்ட் ஹிஸ்டாரியன்ஸ் ஆஃப் த நம்ம அப்துல் ரஸாக் எழுதியிருப்பார். நிறைய பேர் எழுதியிருப்பாங்க ரைட்டுங்களா. அப்துல் ரஸாக் எழுதியிருப்பார், ஃபித்தோரி அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ செவரல் பர்சன்ஸ் எல்லாமே வந்து ரிட்டன் பை த கோர்ட் ஹிஸ்டாரியன்ஸ் ஆஃப் த பிராமணி சுல்தான்ஸ் ரிட்டன் டு த பிராமணி விஜயநகர் surveyed. Though they contain some biased and exaggerated information, they provided witnesses, accounts related to the battles, the palaces, intrigues, the life and which are lacking in inscription. The Kannada and literature and the Telugu literature like Manu Charitram, Salvabhyadayam etc. pattern is the Vijayanagar court give genealogical, political and social information. The கன்னடாத்துலேயும் தெலுங்கு லிட்ரேச்சர் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னாக்கா மனு சரித்திரம், சலுவபியாதியம் எக்ஸெட்ரா பேட்டர்ன்ஸ் இந்த விஜயநகர் கோர்ட்டு கிவ் ஜெனரலைஸ்ட் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த தெலுங்கு ஒர்க்கு இந்த தெலுங்கு ஒர்க்கு வந்து ராயவ சகமு gives the interesting details about the Nayak system under கிருஷ்ண தேவராயா. இந்த தெலுங்கு ஒர்க்கு இருக்குங்களா, அந்த தெலுங்கு ஒர்க்கு ராயவ சகமு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டீல்ஸ் அபவுட் த நாயக் சிஸ்டம்ன்றத கிருஷ்ண தேவராயா ரைட்டுங்களா. ஸோ கிருஷ்ண தேவராயா செவரல் ஃபாரின் விசிட்டர்ஸ் கேம் டு சவுத் இந்தியா during the 14th to 16th century wrote about the travels with throne. உங்களுக்கு என்னென்ன ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தெலுங்கு இருக்குது த ராயவ சாக்கமோனு gives the interesting deals with the நாயக் சிஸ்டம்ன்றது, அதாவது கிருஷ்ணதேவரா கண்ட்ற நாயக் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அதை சொல்லுங்க ஓகேங்களா. சார் ராயா
ஸோ கிருஷ்ணதேவராயா ராயா ஓகேங்களா. ஸோ 14th to 16th century எல்லாமே எழுதியிருப்பாங்க, நிறைய ட்ராவல்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆஃப் தேம் இபின் பட்டுதா ஏ மொராக்கன் ட்ராவலர் 13345. ஸோ ரசாக் ஃப்ரம் பெர்சியா. ஆமாம், யாரெல்லாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா மொராக்கன் ட்ராவல் வந்திருப்பார், அதாவது 133 to 45. அப்புறம் அப்துல் ரசக் ஃப்ரம் பெர்சியா, அதாவது இபின் பட்டுதா அதாவது இபின் அப்படின்னு சொன்னால் ஐபிஎன் இருக்கா. ஸோ 3 ஸோ 3 லெட்டராக இருக்குது, ஐபிஎன் 3. ஸோ 1332 to பட்டுதா 45. ஸோ 145. அப்புறம் அப்துல் ரசாக்கு பெர்சியாவில் இருந்திருப்பார் 1443. ஒரு 2 வருஷம் எழுதியிருப்பார், அவ்வளோதான். ஒரு 2 வருஷம் மட்டும் எழுதியிருப்பார். ஆனால் நம்ம மொராக்கன்ட்ரால் வந்து முறைச்சிக்கிட்டே இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளோ வருஷம் எழுதியிருக்கிறாருங்க அவர். இவர் 8, 10, 13 வருஷம் எழுதியிருக்காருங்க. அதுவும் 3 தான். ஸோ 13 அதான் கரெக்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 13. ஸோ ஃபஸ்ட்டு 13, 2, 3. ஓகே. ஸோ நிக்கிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா. ஸோ 1478 ஒரு 4 வருஷம். நிக்கோட்டின் கம்முன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிக்கிட்டின்னு. த போர்ச்சுகீஸ் விசிட்டர்ஸ் டோமினங்கோ பேஸ் அண்ட் நுனிஸ் 1520 to 1305 ப்ரொவைட் ரிமார்க்கபிள் ரிச் இன்ஃபர்மேஷன். ரொம்ப ரிச் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது என்னன்னாக்கா, நம்ம டோமினோஸ்க்கு போயிட்டு வந்தாங்க போல் அந்த மாதிரி. ஸோ டோமினங்கோ பேஸ் அண்ட் நுனிஸ்ன்னு சொல்கிறாங்க. நுனிஸ் நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்லாம். thousands of inscription in Kannada, Tamil and Telugu basis a number of the copper plates charter பட்டயங்கள் in பட்டயம்னா சார்ட்டருங்க ஓகேங்களா. ஸோ Sanskrit are available and the apostles are the effect of information. There are also rich varieties of cultural sources in the form of temple, palaces, forts, mosques, etc. ஸோ numismatic evidence is also alone abundance. The Vijayanagar king ஒரு நிறைய கோல்டு காயின்லாம் கொடுத்தாங்க. அது வந்து வரஹான்னு சொல்லுவாங்க, அது வந்து பொண்ணுன்னு கூட சொல்லுவாங்க, தமிழில் வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அண்டு வந்து பொண்ணு ஹன்னு அப்படின்னு கன்னடாவில் வந்து ஹன்னுன்னு சொல்லுவாங்க. கன்னடாவில் ஹன். திஸ் கோல்டு காயின்ஸ் ஆகுது இமேஜஸ் ஆஃப் வேரியஸ் ஹிந்து டேட்டிஸ். அது நிறைய இந்து கடவுள்களை பற்றியெல்லாம் எழுதியிருப்பாங்க. நிறைய விலங்குகளை பற்றியும் கூட அதில் கொடுத்துருப்பாங்க. புல்லு, அப்புறம் வந்து எலிஃபெண்ட்டு, ஃபெபுலஸு, கங்கபெருண்டா, டபுள் ஈகிள். கங்கபெருண்டாங்கன்னா ஸோ விரட்டி எடுத்துரும் நம்மளை. டபுள் ஈகிள், சம்டைம்ஸ் ஹோல்டிங் அன் எலிஃபெண்ட் இன் ஈச் வீக் அண்ட் கிளா. அதெல்லாமே கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. த லெஜெண்ட் கண்டென்ஸ் த கிங் நேம் எதிர் இந்த நகரி ஆர் இந்த கன்னடா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாமணி கிங்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ அலாவுதீன் ஹாசன் வராரு. ஸோ ரிவல்ரி வித் விஜயநகர் கிங்டம் ஓவர் த ஃபெர்டல் ராய்ச்சூர் தோ லையிங் பிட்வீன் த கிருஷ்ணா அண்ட் துங்கவதேவி நாட் ஒன்லி த மார்க்கெட் த இயர் லிஸ்ட் ஆஃப் த பாமணி கிங்டம் பட் கண்டெக்ட் டு பி என்டரிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த 2 centuries. Bahmansa also has also to contend in the east with the rules of the Warangal and Orissa. In order to face a smooth administration as followed in the Delhi Sultanate, he divided the kingdom into 4 terrestrial divisions called Taraf. அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் தாங்க. இவங்க 2 பேரும் விஜயநகர கிண்டமும் இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு காரணமே இந்த ஃபெர்டல் ராய்ச்சூர் தோப் ஓகேங்களா. ரொம்ப ஃபெர்டலான ராய்ச்சூர் தோப்புங்கிறாங்க. ராய்ச்சூருக்காக தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ராய் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராய்ச்சூர் தோப். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பேர். ஸோ விஜயநகர் கிண்டமுக்கு பாமினி கிண்டம் சொல்கிறாங்க. விஜயநகர் கிண்டம் பாமினி கிண்டம் இல்லாமல் ஒடிசாலேருந்து வேறு சில பேர் வந்துடுவாங்க, கஜபதி ரூலர்ஸ்னு சொல்லுவாங்க. அது போக நம்ம பார்க்கலாம். 7th நம்ம பார்த்துருப்போம். அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஃபெர்டைல் ராய்ச்சூர் தோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராய்ச்சூர் ஸோ விஜய் வந்து ராய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்னு வச்சோங்க. ராய்ச்சூர் தோப் ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி நம்ம டெல்லி சுல்தான் மாதிரி நம்மளோட ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக 4 டெரிட்டரியல் டிவிஷனாக வந்து பிரிப்பார் அண்டர் த கவர்னர் ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஆட்சி பண்ண முடியுங்கிறனால ஈச் கவர்னர் கமாண்டட் த ஆர்மி ஆஃப் த ப்ரொவின்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்மி கொடுத்துருக்காரு. ஸோ குல்பர்கா உங்களுக்கு ஞாபகம் எப்போவுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் கேட்டிங்கனாக்கா தௌலதாபாத் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா தேவனகிரியை வந்து கேபிட்டலாக மாற்றினார் இல்லைங்களா. தேவனகிரியை தௌலதாபாத்தாக மாற்றுன்னு நினச்சார் டெல்லி சுல்தானேட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ குல்பர்கா தௌலதாபாத் பீதார் பெரார். ஸோ பீதார் பெரார் பிபி பேதார் பெரார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குற கொஸ்டின் இது. வாஸ் சோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போத் அட்மிஷன் கலெக்ஷன். த ரெவன்யூ
இந்த சிஸ்டம் ஒர்க் வெல் என்ற பவர்ஃபுல் கிங் பட் இஸ் டேஞ்சர்ஸ் பிகம் த பிரண்ட் த வீக் ரூலர். என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிங்னால பவர்ஃபுல் கிங் இருக்கிறனா நல்லா வந்து ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வீக் ரூலராக வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபார் த கிரேட் பார்ட் ஆஃப் த reigns of the 11 years Bahman was engaged in subduing the unruly in his kingdom and establishing the order. His attempt to extract an annual tribute from the state of Warangal, the Reddy kingdoms of ராஜமுந்திரி. அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த வருடாந்திர நீதிக்கை மாதிரி. ஸோ வருடமாக என்ன பண்ணுவாங்க, நிறைய ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் டேக்ஸ் மாதிரி வாராங்கல், அப்புறம் கக்கட்டிய கிண்டம், வாராங்கல், கக்கட்டிய கிண்டமு, அப்புறம் நம்ம ராஜமுந்திரி, ரெட்டி கிண்டம், ராஜமுந்திரி ஃப்ரீயாக நிறைய வார்கள்லாம் நடத்து பண்ணிருப்பாங்க. ஸோ பிராமன் ஷா எமர்ஜ் விக்டரியஸ் இன் ஆல் திஸ் எக்ஸ்பென்சிவ் த டைட்டில். ஆமாம், பாமன் ஷா வந்து ஏன் பாமன் ஷான்னு பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு பண்ணாக்கா, ஸோ அலாவுதீன் ஹாசன் தான் பாமன் ஷான்னு பேர் வச்சிருவார். ஸோ அலாவுதீன் ஹாசனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹாசன் கங்கா. அவருக்கு இன்னொரு பேர், அவர் வந்து அவருக்காகவே அவர் வச்சுட்ட பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பாமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அலெக்சாண்டர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ அலெக்சாண்டர் 2 அப்படின்னு கூட அசியூம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முகமது 1. ஸோ முகமது 1 அப்படி எப்படி முகமது 1 வந்து பாமன் ஷா, அதாவது அலெக்சாண்டர் 2வையே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நானே அடிச்சிட்டேன்னா அலெக்சாண்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டைட்டில். செகண்டாக யார் டைட்டில் கொடுத்தோம்னா அலெக்சாண்டர், அவர் தான் இந்த பாமன்ஸா. ஸோ முகமது 1 அப்படின்னு பாமன்ஸா வந்து சக்சீட் பண்ணியிருப்பார். தெர் வாஸ் எ டிகேட் லாங் வார், அதாவது வருஷமாக காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலம் நடந்துகிட்டே இருக்கும் விஜயநகருக்கும் இவங்களுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ரிலேட்டட் கண்ட்ரோல் த ராய்ச்சூர் தோப். ஸோ ராய்ச்சூர் தோப்புக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு விடிவு கிளம்பி வரமாட்டேங்குது அந்த மாதிரி. ஸோ நேதர் சைட் கெயின்ட் லாஸ்டிங் கண்ட்ரோல் ஓவர் த ரீஜன் இன்ஸ்பெக்ட் ஆஃப் த ஹியூஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த பேட்டில். 2 bitter wars with Vijayanagar gained him nothing but his attack Warangal in 1863 brought him a large indemnity, including the important fortress of Golconda, trusted racketers. அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த பாமணி கிண்டமும் விஜயநகர் கிண்டமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாமணி கிண்டமும் விஜயநகர் கிண்டமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சாரிங்க. ஸோ இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, வெற்றி ஏறிறாங்க, தோல்வி அடைகிறாங்க, தோல்வி. ஒரு நிரந்தரமான ஒரு இதே கிடையாது. ஸோ பாமினி விசஸ் விஜயநகர் கிண்டம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சமயத்தில் வாரங்களை வந்து பாமினி கிண்டம் வந்து அடிச்சிடுறாங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு அங்கேருந்து எல்லா கோட்டைகள் மற்றும் எல்லாமே இன்க்ளூடிங் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ இன்க்ளூடிங் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் கோல்கண்டா. ஸோ கோல்கண்டாவும் அங்கே தான் இருக்குது. ஸோ கோல்கண்டா ஃபோர்ட்டும் அங்கே தான் இருந்துச்சு. அது டபிள்யூ வாரங்கள் கோல்கண்டா எடுத்துட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயம் கேட்டிங்கனாக்கா தர்கிசத்ரோன். ஸோ தர்கிசத்ரோன் அப்படிங்கிறது எடுத்தாங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து காலம்போக்கில் பாமணி கிங்கோட ஒரு த்ரோனாக மாறிடுச்சு. ஸோ தர்கேசன் அப்படிங்கிறது ஒரு செமி ப்ரீசியஸ் ஸ்டோன், ஸ்கை ப்ளூவாக இருக்கும், ரைட்டுங்களா. ஸ்கை ப்ளூவாக இருக்கும். இஸ் ஒன் ஆஃப் த பிஜுவல்டு ராயல்ஸிஸ் ஆஃப் த பெர்சியன் கிங் டிஸ்கிரைப் இந்த ஃபிர்தோசி ஷானாமா அப்படிங்கிற ஃபிர்தோசி வந்து ஷானாமா புக்கில் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ ஃபிர்தோசி ஷானாமா, ரைட்டுங்களா. ஸோ ஃபிர்தோசி ஷானாமாலாம் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு முகமது 1 வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஏ குட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தட் வாஸ் ஃபாலோட் பை த சக்ஸஸர் சுல்தானேட் அஸ் வெல் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது முகமது 1, அதுதாங்க முகமது 1. முகமது என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பற்றி. ஸோ முகமது என்ன சொல்கிறாருன்னா, முகமது எஸ்டாப்ளிஷ் எ குட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் ஃபாலோட் பை த சக்ஸஸர் சுல்தானேட் ஆஸ் வெல் அஸ் வித் மராத்தாஸ். அது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு மராத்தாஸும் கூட பண்ணுறாருனாக்கா 8 மினிஸ்டர் அப்பாயின் பண்ணுறாரு. யாருங்க, அலெக்சாண்டர் 2வையே அந்த செகண்ட் பட்டம் வாங்கின அலெக்சாண்டர் 2வையே வந்து அடித்து இது பண்ணுவார் நம்ம முகமது 1. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 8 மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ வக்கீல் சுல்தானா அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அதை லியட்னன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு கேட்டாங்க, இமீடியட் சபார்டினேட் ஆஃப் த சாவரின். ஸோ இறையன்மை காப்பாற்றுறதுக்காக போராடுறோம் அப்படிங்கிறன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா வசிரி குல். இதுக்கு நான் ஷார்ட்கட் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வசிரி குல்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பர்வைசர், அவ்வளோதான். ஸோ வசிரி குல்ல சூப்பர்வைசர் வந்து குல்லாப்பட்டு தான் சுற்றுவார். நெக்ஸ்ட்டு அமீர் ஜும்லா. அமீருங்கிறதுனாக்கா ஃபினான்ஸ் மினிஸ்டர். அமீர் வசீருங்கிறது ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனாக இருக்குல்ல. ஸோ வசீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமீரோட அசிஸ்டண்ட்டு, ரைட்டுங்களா. அமீரோட அசிஸ்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு நசீர் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வசீர் அப்படிங்கிற அவங்களோட சரிங்க. ஸோ அமீரோட அமீரோட அசிஸ்டண்ட் வந்து நசீர்.
ரைட்டுங்களா. ஸோ அமீரோட நசீரானா நீங்கள் வந்து நசீர் வந்து அடுத்ததாக வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அமீர் நசீர். ஸோ வசீருங்கிறதுனாக்கா ஸோ வசீர் அஷ்ரஃப். ஸோ அஷ்ரஃப் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வருவார். அதே மாதிரி செரமனிஸோட மினிஸ்டர் கூட அவர். நெக்ஸ்ட்டு பேஸ்வா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லியூட்னன்ட். ஸோ பேஸ்வாங்கிறது லியூட்னன்ட்டு. கொத்வால் அப்படிங்கிறது போலீஸ் வச்சிங்கன்னா கொத்தாக போட்டுருவாங்கிற மாதிரி. ஸோ கொத்வாண்ட சிட்டி மெஜிஸ்ட்ரேட் இந்த போலீஸ் எங்கே நம்ம கூட்டு போவாங்க, சிட்டி மெஜிஸ்ட்ரேட் கூட்டு போவாங்க, அதுதான். நெக்ஸ்ட்டு சத்ரி. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ். சதரா சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணி வர்றார் நம்மளை. ஸோ அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ். சரிங்களா, சத்ரி. ஸோ நம்ம வந்து செதற வந்து மக்கள் பிரிகிறது காரணமே வந்து ரிலீஜியஸ் தான். ரிலீஜியஸ் அண்ட் எஃப்எம்எஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ். வழிப்பறி அதெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சார். ஸோ இன்ஸ்டியூஷனல் ஜாகிரபிக்கல் கன்சல்டேஷன் முகமது ஷா லேட்டஸ்ட் ஃபாரட் ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிங்டம். இப்படி ரெண்டு மாஸ்க்கு வந்து கட்டுறாருங்க அவர். ஒன்று வந்து 1367 ரெமென்ஸ் குல்பர்காவில் கட்டுவார். ஸோ 216 × 216 கிராஸில் கட்டியிருப்பார். அதை நம்ம 7th புக்கில் பார்க்கலாம். குல்வர்களே 2 கட்டியிருப்பார். ரைட்டுங்களா. அது நெக்ஸ்ட் 100 years ஆய நம்பர் ஆஃப் த சுல்தான் ஒன் ஆஃப்டர் அனதர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த 100 வருஷம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான் ஒன்றுக்கு மேலே ஒரு சுல்தான் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் மேலே சதன் நைபரெல்லாம் பக்கத்தில் நடங்கள் வருவாங்க. பட் வித்தவுட் கெய்னிங் மச் டெரிட்டரி. அதாவது இதுக்கப்புறமும் வருவாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா யாராலையும் இதை கைப்பற்ற முடியாது. சும்மா பேருக்கு ராஜா மாதிரி இருப்பாங்க. இன் 1425 வாராங்கல் வாஸ் சப்டியூட் அண்ட் தர் ப்ராக்ரஸ் ஃபர்தர் ஈஸ்ட்வர்ட்ஸ் வாஸ் சேலஞ்சு பை த ஒரிசன் ரூலர்ஸ். ஸோ ஒரிசன் வந்துடுறாங்க. ஸோ ஒரிசன் என்ன பண்ணுறாங்க, வாராங்களை இது பண்ணுறோங்கிற மாதிரி வராங்க. ஸோ ஈஸ்ட்வர்ட்ஸ் நோக்கி வராங்க. அந்த கேபிட்டலாக ஷிஃப்டோட குல்பர்கா டு பீதார் மாற்றுறாங்க. இந்த ரூலர் ஆஃப் முகமது III இஸ் வர்த்தி இஸ் மென்ஷன் பிகாஸ் ஆஃப் த லியூட்டனன்ட் முகமது கவான் எ கிரேட் ஸ்டேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒன்றும் இல்லைங்க. 1425 வாரங்கள் வாஸ் சப்டியூடு அண்ட் த ப்ராக்ரஸ் ஃபர்தர் ஈஸ்ட்வர்ட்ஸ் வாஸ் சேலஞ்சு பை த ஒரிசன் ரூலர்ஸ் ஈஸ்ட்வர்ட்ஸை கைப்பற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பேர் மாற்றிடுறாங்க. இந்த பேர் தான் நம்ம கண்ணுப்படுதுங்கிற மாதிரி. ஸோ அதை கேபிட்டல் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. குல்பர்கா டு பீதாருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க 1429. 1425 வாரங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது. ஸோ 4 வருஷம் கழித்து தான் மாற்றுறாங்க கேபிட்டலே 29. ரைட்டுங்களா. இந்த ரூலர் ஆஃப் த முகமது III 1463 1482 வர்த்தி வாஸ் மென்ஷன் பிகாஸ் ஆஃப் த லியூட்டன்ட் முகமது கவான் இஸ் கிரேட் ஸ்டேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் முகமது கவான்னு பார்த்தீங்கன்னாக்கா பெர்சியன் பை பர்த். முகமது கவான் வாஸ் வெல் வெர்ஸ்ட் இன் த இஸ்லாமிக் தியாலஜி. அதாவது பெர்சியன் பை பர்த். அவர் வந்து ஒரு பெர்சியனுங்க. முகமது கவான் வந்தாக்கா வெல் வெர்ஸ்ட் இஸ்லாமிக் தியாலஜியில் ரொம்ப ஒரு மேத்தமெட்டிஷியன் கூட. ஹி வாஸ் ஆல்சோ எ போய்ட் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர். த முகமது கவான் மதராசா இஸ் இன் பீதாரில் இருக்குது. வித் லார்ஜ் லைப்ரரி கண்டெய்ன் இந்த 3000 manuscripts வச்சிருக்காரு. அதில் இஸ் illustrative of his scholarship. ஸோ கவான் served the great distance as prime minister under the முகமது III and contribution extensively to the dynamic development of the bhamini kingdoms. ஸோ கவான் fought successfully were against the ruler of the Konkan. ஸோ கொங்கன் ஒரிசா விஜயநகர் எல்லாமே எதிர்த்துருக்காரு. நம்மளோட மெயின் எதிரி யாருங்க, விஜயநகர் ஒரிசா தான். அதுவும் பண்ணிட்டு கொங்கனை எதிர்த்துருக்காரு. இவாஸ் நோன் அஸ் ஃபார் தர் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறதுல செம்மையான ஒரு ஆள். ஹி யூஸ் த பெர்ஷியன் கெமிஸ்ட்ரி டு டீச் த ப்ரிப்பரேஷன். ஸோ பெர்ஷிய முஸ்லீம்களுக்கு வந்து நிறைய மெத்தட் நான் டீச் பண்ணுற வார் ப்ரிப்பரேஷன் கெமிஸ்ட்ரி மெத்தடு. அந்த யூஸ் ஆஃப் த கன் பவர் இன் த வார் அகேன்ஸ்ட் த விஜயநகர் கிங்ஸ் இன் பெல்காம். ஹி யூஸ் டு கன் பவுடர். ஸோ விஜயநகர் கிங்டம் பெல்காம் இருக்கிற விஜயநகர் கிண்டத்தில் எல்லாமே கன் பவுடரை சலிக்கிறது பண்ணார். இன் ஆர்டர் டு trade and administration to curb the power of the provincial governors who functioned virtually as the kings. of Gawan divided the Golconda fort. ஸோ கவான் டிவைடட் த எக்ஸிஸ்டிங் 4 provinces of the bhamini sultan into 8. அதாவது வந்து 4 வந்து 8 ஆகினார். அலாவுதீன் ஹாசன் 4 வச்சு அவரை வீழ்த்திட்டாங்க. அதெல்லாம் 8 மாற்றிருப்பார். திஸ் நாட் ஓன்லி லிமிடெட் த ஏரியா அண்டர் த ரூல் ஆஃப் வைச் கவர்னர் பட் ஆல்சோ மேட் த ப்ரொவின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மோர் மேனேஜபிள். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் ஹி பிளேஸ்டு சம் டிஸ்ட்ரிக்ஸ் இந்த ப்ரொவின்சஸ் டைரக்ட்லி அண்டர் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். சில டிஸ்ட்ரிக்ஸை வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனை கீழே வச்சார். ஸோ கவர்ன் சாட் டு கர்டல் த மிலிட்ரி பவர் ஆஃப் த கவர்னர் அலோவிங் தம் டு ஆக்குபை ஒன்லி 1/4 இந்த டெரிட்டரி. ஓகேங்களா.
only one fort in territory. The other forts remain. So Golconda Fort அப்படிங்கிறது ராஜகிருஷ்ண தேவ் த கக்கட்டேக் டைனஸ்டி வித் வாரங்கல் as capital constructed Golconda Fort on the Granite Hills. கிரானைட்டில் கட்டியிருக்கிறாங்க வாரங்கல்ல. ஸோ 1495 1496 the fort was handed over to the Sultan Kali Qutub Khan as a Jagir land grant கொடுத்தாங்க. He constructed and rechristened the mud fort into a granite fort and also called the place Muhammad Nagar. Later the Golconda Fort came into the possession of the Bhamini dynasty. Still later the Qutub Shah dynasty took over and made the Golconda its capital. அதாவது பாருங்கள் இந்த கோல்கண்டா ஃபோர்ட் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்ட்ரிங்க. இது ஹிஸ்ட்ரி சரிங்களா. அதனால் அந்தளவுக்கு இருக்குது. இதில் நிறைய பேர்கிட்ட இது கை மாறி இருக்குதுங்க. இது நிறைய பேர்கிட்ட இதோட ஹிஸ்ட்ரியே ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. இது இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. நான் பொறுமையாக சொல்கிறேன். த ராஜகிருஷ்ண தேவ் ஆஃப் த கக்கட்டே கிங்டம். த ராஜகிருஷ்ண தேவ் என்னன்னாக்கா வித் வாரங்கல் அஸ் கேபிட்டல். வாரங்கலை கேபிட்டலாக வச்சு இந்த கோல்கண்டா கோட்டை கிரானைட் ஹில்லை கட்டினாருங்க. கிரானைட் ஹில்லை கட்டியிருக்கிறாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1495 to 1496 இந்த ஃபோர்ட் என்னன்னாக்கா சுல்தான் கலி குத்துப் கான் கிட்ட கொடுக்குறாங்க. அது லேண்ட் கிராண்ட், ஒரு லேண்ட் வரியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. குத்துப் கான்கிட்ட கொடுக்குறாங்க. பாருங்கள் யார்கிட்டலாம் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா ராஜா கிருஷ்ணா கட்டார், அப்புறம் குத்துப் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ குத்துப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி கன்ஸ்ட்ரக்டட் அந்த ரீக்ரிஸ்டன் த மட் ஃபோர்ட் இன்டு கிரானைட் ஃபோர்ட். அதாவது அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த கோட்டையை கிரானைட் ஃபோர்ட்டாக மாற்றுறாரு. அண்ட் கால் த பேலஸ் முகமது நகர். அந்த பேலஸை முகமது நகர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவர் ஃபஸ்ட்டு ராஜ கிருஷ்ணதேவ் என்ன பண்ணுறாருனாக்கா ராஜகிருஷ்ணதேவ் மட்டில் தான் கட்டியிருக்கிறாரு. பாவம், பணம் கிடையாது போல், மட்டில் தான் கட்டியார். அப்புறம் தான் நம்ம ஹீரோ யார் வருங்க நம்ம குத்துப் கான் சுல்தான் கலி குத்துப் கான் களி தின்ட்டே இருப்பார் போல். குத்துப் கான் என்ன பண்ணுவார்னாக்கா அது ஜாகிர்னு சொல்கிறாங்க. ஜாகிர் அப்படிங்கிறாங்க, ஜாகிர் கான் அப்படின்னு ஜாகிர் அப்படி சொல்கிறாங்க. இவர் தான் என்ன பண்ணாருனாக்கா அதை ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு கிரானைட் கல் போட்டு கட்டி கொடுக்குறாருங்க. ரைட்டுங்களா. ஸோ லேட்டர் த கோல்கண்டா ஃபோர்ட் கேம் இன்டு த பொசஷன் ஆஃப் த பாமனி கிங்டம். அதுக்கப்புறம் என்னங்க பாமனி கிங்டத்துக்கு வந்துருச்சு கோல்கண்டா ஃபோர்ட்டு. அதுக்கப்புறம் என்னது குத்துப் சாஹி டைனஸ்டி என்னன்னாங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம மேல் கொல்கட்டா கேபிட்டல் எடுத்துக்கிறாங்க. ஸோ குத்துப் சாஹி எடுத்துக்கிறாங்க. அது கொல்கட்டா கேபிட்டலாக மாற்றிக்கிறாங்க. ஸோ த கோல்கண்டா ஃபோர்ட் ஹவுஸ் which is the present grandeur of the Muhammad Qutub Sahib Shah, the fifth sultan of the Qutub Sahib dynasty. The subsequent generations are அதாவது அஞ்சாவது சுல்தான் அவர். The subsequent generations of the Golconda being fortified further with several additional information of the beautiful city. Within the 17th century Golconda was famous as a diamond market. 17வது செஞ்சுரியெல்லாம் டைமண்ட் மார்க்கெட். அதாவது 17 எப்படி ஞாபகம் வச்சுன்னு கேட்டிங்கனாக்கா ஸோ 17 கோடியாவது அந்த டைமண்டு. ஸோ இதுக்கெல்லாம் 17 லட்சம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க டைமண்ட் மார்க்கெட்டு. இட் கேவ் த வேர்ல்டு கம் டு த பெஸ்ட் நோன் டைமண்ட் இன்க்ளூடிங் த கோஹினூர் வைரங்கிறது சாதாரண வைரம் கிடையாது. உலகத்திலேயே பெஸ்ட் நோன் டைமண்டு கோஹினூர் டைமண்டு. ஆமாம். இந்த கோல்கண்டா ஃபோர்ட் இஸ் லொக்கேட்டட், அதாவது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஹைதராபாத்லேருந்து போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஹைதராபாத்துக்கு போயிருங்க. அங்கேருந்து 11 கிலோமீட்டர். ரைட்டுங்களா. கோல்கண்டா 11 கிலோமீட்டர். கோல்கண்டா ஹில்லேருந்து 120 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. 120 ஹைட்டுக்கு மேலே இருக்குது. கோல்கண்டா ஃபோர்ட் இஸ் பாப்புலர் ஃபார் அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சர். த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோர்ட் இஸ் பாலாஹிசார். அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது பாலா. ஸோ பாலா உட்காந்துருப்பார், நம்ம ஃப்ரெண்டு பாலா உட்காந்துருப்பாருங்க. திஸ் இஸ் செட் டு சீக்ரெட் அண்டர்கிரவுண்ட் டனல் விச் லெட்ஸ் ஃப்ரம் தர்பார் ஹால் டு ஒன் ஆஃப் த பேலஸஸ் ஆஃப் த ஃபோர்ட். தர்பார் ஹால் இங்கே இருக்குங்க. இங்கே இருக்குது. இங்கேருந்து சீக்ரெட் டனலும் ஒன்று இருக்குங்க. சீக்ரெட் டனல் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம் வழியே. The Golconda Fort also houses the tomb of the Qutub Sahis. The Golconda Fort also houses the tomb of the Qutub Sahis. குத்துப் சாஹிஸோட டாம்பு கூட என்ன பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. There are 2 individual pavilions on the outer side of the Golconda which are a major architectural attraction. அது 2 இண்டிவிஜுவல் பேவிலியன் வச்சுருக்கிறாங்க. ரைட்டுங்களா. இண்டிவிஜுவல் பேவிலியன் வச்சுருக்கிறாங்க. The fort comprises the fort
The fort comprises ரெண்டு pavilion வச்சுருக்கிறாங்க. The fort comprises the 4 other small forts within itself. அந்த கோட்டை தான், அந்த கோட்டைக்குள்ளேயே நம்ம 4 கோட்டையை பிரித்து வச்சுருக்கிறாங்களாமா. எல்லாமே 4 நாளாக பிரிச்சுட்டு இருக்காங்க இல்லை பாமனி கிண்டத்தில். ஃபஸ்ட்டு இவர் அலாவுதீன் ஹாசன் 4ஆக பிரித்தார், அப்புறம் நம்ம இவர் முகமது கவான் 8ஆக பிரித்தார். 4 நாளாக வந்துட்டு இருக்குதுங்க. அப்புறமேட்டு கெனானு, ட்ரா பிரிட்ஜஸ், ராயல் சேம்பர்ஸ்லாம் கட்டினாங்களா. ஹாலு, டெம்பிள், மாஸ்க், ஸ்டேபிள் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க. த ஃபாதி தர்வாசா ஆர் த விக்டரி கேட்டஸ் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபோர்ட். அதாவது தர்வாசா அப்படிங்கிறது ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா, ஹிந்தியில் தர்வாசான்னு சொல்லுவாங்க. கதவை தான் தர்வாசான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். தர்வாசா விக்டரி கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, விக்டரி கேட். Aurangzeb laid siege to the Golconda fort in 1687, about 8 months, but in vain. It was due to the trickery of the Afghan gatekeeper, and the fort finally fell. Control. ஓகேங்களா, எல்லாமே சுல்தான் டைரக்ட் கண்ட்ரோல் தான். இந்த ராயல் ஆஃபீஸர்ஸ் ஹூ ஆர் கிவன் த லேண்ட் அசைவன்ஸ் பேவர் நிறைய கொடுத்தாங்க. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் இட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்லாம் கவர்ன் தான் சொன்னாருங்களாமா. அப்புறம் கேட்டிங்க அப்படின்னாக்கா த ரிவல்ரி, ஸோ த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிவல்ரி அமாங் த டூ குரூப் ஆஃப் த முஸ்லிம். இந்த பரதேசிங்கிறது ஃபாரினர்னா, பரதேசி மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னா பரதேசிங்கிறது ஃபாரினர் இருந்தால் ஓகேங்களா. தி கன்வென்ஷன் பரதேசி. ஸோ முஸ்லீம் ஃபர்தர் இன்டர்ஃபரன்ட் கன்ஃப்ளிக்ஸ் broken out. கவான் became the victim of the Thursal as the power. ரொம்ப ஒரு கவான்ங்கிறது இம்பார்ட்டன் ஆளுங்க ஓகேங்களா. ஜெல்லஸ் சக்ஸஸ். அதாவது அவங்க ரொம்ப இது பண்ணி என்னடா இவன் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. என்னடா இவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெல்லஸ் ஐ ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ் they forget a letter to implicate the Gawan and conspiracy against the Sultan who himself was not happy with the Gawan dominance, ordered his execution. Gawan execution argued ill for the Sultanate. Several of the foreign nobles who were considered the strongest pillars of the state began to leave for their provinces, leading to the disintegration of the Sultanate. After the Sultan died, 5 of the descendants succeeded him on the throne, but they were the king only in name. அதாவது என்ன கேட்டிங்கனாக்கா, இவர் வந்து என்ன பண்ணாக்கா எக்ஸிக்யூஷன் பண்ணிடுறாங்க. கவானோட டாமினன்ஸ் நல்லா பண்ணுறாருங்க ஓகேங்களா. நீங்கள் படித்தவங்களுக்கே தெரிஞ்சிடும், நான் எல்லாமே சொல்லிட்டேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னாக்கா, ஆஃப்டர் த சுல்தான் மரணத்துக்கு பிறகு 5 டெசன் சக்செடட் ஹிம் இஸ் த்ரோன், பட் தேவர் கிங் ஒன்லி நேம். இதுக்கப்புறம் 5 பேர் வராங்க, பட் ஆனால் அவங்க கிங்காக மட்டும்தான் இருக்கிறாங்க. சுல்தானட் கிராஜுவலி என்னாக்கா ப்ரோக் ஆகுறாங்க, 4 இண்டிபெண்டன்ட் கிங்டம் ப்ரோக் ஆகுறாங்க. ஸோ பிஜாப்பூர், அகமதாபாத், பேரார் அண்ட் கோல்கண்டா. ஸோ பிஜாப்பூர், அகமதாபாத், பேரார் அண்ட் கோல்கண்டா. ஸோ பிடார் வேர் தன் பாமினி சுல்தான் ரோல் அஸ் த பப்பட் அண்ட் பிகம் த 5th ஒன் ஓகேங்களா. பிடார் வந்து 5, பிடார் வந்து 5வது. அமாங் த பிஜாப்பூர். ஸோ பிஜாப்பூர் பிஜேபி மாதிரி பவர்ஃபுல் ஓகேங்களா. அனெக்ஸ் இந்த பிடார் அண்ட் ஒன் காஸ் ஆஃப் டைம். ஸோ பிடாரையும் இணைச்சிக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. அந்த 2-3 கட்சி இருக்குல்ல, ஸோ 2-3 கட்சி ஒரே கட்சியாக மாற்றினாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக. அதே மாதிரி தான். ஸோ அகமதாபாத் நகர் அண்ட் கோல்கண்டா ஆக்டட் இண்டிபெண்ட்லி. அகமதாபாத்தும் கோல்கண்டாவும் என்னன்னாக்கா தனித்தனியாக இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக ஜாயின் பண்ணிட்டாங்க பிஜாப்பூர் டு ஃபைட் வித் தர் காமன் எனிமி விஜயநகர். அதாவது கேட்டிங்க அப்படின்னாக்கா மொத்தம் 5 விஷயங்கள் இருக்குதுங்க. ஸோ அகமதாபாத், கோல்கண்டா, பிஜாப்பூர், பிதார் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிதார் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பிஜாப்பூர் தனியாக இருக்குதுங்க. ஸோ பிஜாப்பூரோட என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த பிதார் வேறு பாமனி சுல்தான் ரோட்ஸ் பப்பட் 5th ஒன்று பிதார் வந்துடுறாங்க. என்ன பிஜாப்பூர் பிதார் அண்டு பிஜாப்பூர் வந்து ஓகே BBB சேர்ந்துருதுங்க. ஃபஸ்ட்டு BBB சேர்றது, அப்புறம் மீதி இருக்கிற அகமதாபாத்தும் கோல்கண்டாவும் சேர்ந்துறது நம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தனித்தனியாக நம்ம கூட சண்டை இருந்தாலுமே நம்மளோட பொதுவான காமனான எதிரியாருங்க விஜயநகர் தான். அவங்களை கொள்றதுக்காக பேட்டில் ஆஃப் த தலிக்கோட்டா 1565 ஆர் ரக்ஷாசி தங்கடி. ஸோ ரக்ஷாசி தங்கடி ஸோ தங்கடி, ஸோ தலிக்கோட்டா ஓகேங்களா. எல்லாமே 2 ஒன்று தான். therefore in the century sultanates were the vanished one after another, and therefore Mughal state ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு முடியுதுங்களா. உங்களுக்கு இது விஜயநகர எம்பர் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ விஜயநகர் எம்பரில் தான் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு தனியாக வீடியோ நான் கொடுத்து பார்க்குறேன். இஷ்டம் மினிட்டுங்க. ஸோ நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தப்பு வச்சுருந்தீங்கன்னாக்கா மன்னிச்சுவாங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மாற்றிக்கலாம். நன்றி.
வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிசி 360 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, விஜயநகர். ஆக்சுவலாக நம்ம 7th போட்டாச்சு தானே வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், அதை பார்த்துக்கோங்க. அது பேசிக்குங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து விஜயநகர் எம்பையர் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, எப்படி தோற்றுச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். இது எங்கே இருக்குன்னு 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது நமக்கு 12வது பாடம். ஸோ எப்படி ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா, there are different traditions regarding the foundation of the Vijayanagar kingdom. It is now generally accepted on the basis of the contemporary inscription that the two brothers Harihar and Bukka, the eldest son of the one Sangama, earlier serving the Hoysala rule of the Karnataka, asserted the independence and laid foundation of the new kingdom in the 1886. This happened soon after the death of the Hoysala king, the Balila Hoysala king Ballala III at the hand of the Madurai Sultan. ஒன்றும் கிடையாதுங்க. அதில் வந்து ஹரிஹரா புக் அப்படிங்கிறதான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, ரைட்டுங்களா? அவ்வளோதான். எப்போன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஹாயாக தூங்கிட்டு இருப்பார் கர்நாடகாவில் ஒருத்தர். கர்நாடகாரங்களாம் ஹாயாக இருப்பாங்களாமா. அதோட கிங் வந்து பல்லாலா. ஸோ பல்லாலா III என்னன்னாக்கா மதுரை சுல்தான் கையில் போயிடுவார்னாக்கா தோற்றுருவார். அவ்வளோதான். தோற்ற பிறகு என்னன்னாக்கா மதுரை சுல்தான் கைக்கு போயிடும். அது கேபிட்டல் என்னென்னு இனிஷியலாக கேபிட்டல்னு கேட்டினாக்கா அணைகொண்டி அப்படிங்கிறது தான் கேபிட்டலாக இருக்கும், பக்கத்துலாம் இருக்கும். நார்த் பேங்க் ஆஃப் த துன்கபத்ரா ரிவர் கிட்ட இருக்கிற அணைகொண்டி. ஸோ துன்கபத்ரா ரிவர் கிட்ட ஒரு அணை இருக்குதுப்பா, எல்லாம் ஸோ பார்த்து போங்க அந்த மாதிரி. ஸோ பட் சூன் இட் வாஸ் ஷிஃப்டட் டு த ஹொயில்செலா டவுன் ஹசப்பட்னா நியர் த ஹம்பி அந்த சவுத் பேங்க் ஹம்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சிங்களா? இந்த கேபிட்டல்னா ஆச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிச்சு. அப்புறம் விஜயநகரான்னு பேர் இருந்துச்சு. 7th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவரோட ஹரிஹரோட புக்கோட குரு யாருன்னு கேட்டால் வெதரணியான் இருக்கும். ஸோ வெதரணியா தான் வந்து சொல்லுவார், நம்ம இதுக்கு மற்றவங்களோட கீழே இருக்கணும், நம்ம தனியாக ஒரு ஆட்சி அமைக்கலான்னு சொல்லுவார். அவரோட பேரில் ஆரம்பித்து அந்த வேதரணின்னு சொல்லுவாங்க, பேர் வைப்பாங்க. ஆனால் விஜயநகரம் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் மாறிடும். உங்களுக்கு ஏற்கனவே இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இந்த மதுரை சுல்தான் கைக்கு போன பிறகு அதுக்கு பல்லலா III ராஜாவாக இருப்பார். ஹொய்சலா ராஜா பல்லலா III. ஸோ அவர் வந்து இதை வந்து அவர் கைக்கு பின்னாடி போன பிறகு என்னங்க ஆகும், இவர் முடிஞ்சிடும். இவரோட பவர் என்ன இருக்கும்? அவங்களோட பவர் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எங்கன்னு கேட்டிங்கனாக்கா அணிகொண்டி, ஓகேங்களா? அணிகொண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துன்கபத்ரா ரிவர் கிட்ட, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து தேர்ஃபார் த ப்ரொக்கண்ட் தெம்செல்ஸ் ரூல் ஆஃப் விஜயநகர் விஜயநகர். ஸோ கர்நாடகாங்களாம் விஜயநகரம் இருக்குது, ரைட்டுங்களா? அப்புறம் ஹரிஹரா செலிப்ரேட்டட் இஸ் கொரோனேஷன் 1846 at the city. ஸோ ஹரிஹரா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணாங்க, வின் பண்ணிட்டாங்க இல்லையா? ஹிஸ்டன்ஸ் கால் த டைனஸ்டி செலிப்ரேட் ஹரிஹரா சங்கம் ஆஃப்டர் த ஃபாதர் ஃபார் விஜயநகர ரூலர் என்ன பண்ணாங்க, அடாப்டட் த எம்ப்ளம் ஆஃப் த அடாப்ட் பண்ணிட்டாங்க. அது குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டாங்க. குழந்தை வேறவங்க தான், ஆனால் இவங்க எடுத்துக்கிறாங்களா அந்த மாதிரி எம்பளத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. சாளுக்கியாவோட எம்பளத்தை சின்னம் C ஃபார் சின்னம், ஓகேங்களா? தென் த போர் ஆர் த வரஹாஸ் த ராயல் இன்சிமா. வரஹாஸ் அப்படிங்கிற கான்செப்டும் சாளுக்கியாலேருந்து எடுத்தாங்க. அக்கார்டிங் டு சம் லேட்டர் ட்ரெடிஷன்ஸ். ஸோ வித்யாரண்யா அப்படிங்கிறது மாதவா. ஸோ மாதவான்னு சொல்லுவாங்க. வித்யாரண்யங்கிறது மாதவா. ரீவுண்டு செயின்ட் அவர் சான்ஸ்கிரிட் ஸ்காலரு கூட is said to have persuaded the brothers to abandon the service to Tughlaq and also to re-announce the Islam that they had adopted when they were impressed with Sultan Delhi. Vijayanagar is believed to have played an important role in the foundation of the Vijayanagar kingdom. This is doubtful. According to some inscription, Vijayanagar lived at the end of the 14th century, nearly 60 years after the foundation of the விஜயநகருக்கு அப்புறமா 60 வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, it deserves persuaded the brothers to abandon the service to the Tughlaq and also to re-announce Islam that they had adopted when they were imprisoned by Sultan Delhi. இந்த விஜயநகர் என்ன பார்த்தீங்கன்னா 4 டைனாஸ்டியம் பிரிவுங்க. அதாவது என்னன்னாக்கா ஒரே கட்சி தான், ஆனால் 4 பேர் ஆளுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரே கட்சி தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பிஜேபி ஆள்றாங்க. பிஜேபியில் வந்து மோடி ஆள்றாருங்க, ஓகேங்களா? நரேந்திர மோடி அவர்கள் ஆள்றாங்க. அதுக்கப்புறம் வேறு அமித்ஷா. ஸோ ஒரே கட்சி தான், ஆனால் 4 பேர் ஆள்றாங்க. அதே மாதிரி தான் விஜயநகர் கிங்டம் 4 பேர் இருக்காங்க. ஸோ சங்கமா சலுவா துளுவா அப்புறம் அரவிடு. ஸோ 4 தான். ஸோ விட்டுட்டாங்க, அதை ஆட்சியை விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே பாட்டு பாடுவாங்க, சாங்கிங்களாக தான் ஆரம்பிப்பாங்க, சங்கமாக. இது நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக்குங்க. இது ஒரு அடிக்கடி சொல்லிட்டுருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டு பாடுவாங்களா, சங்கமாக பாட்டு பாடுவாங்க.
அடுத்து என்ன பண்ணுவாங்க, சல்யூட் பண்ணுவாங்க. சலுவா விட்டுட்டாங்க அரை வீடு. ஸோ 13, 14, 15, 16 ஓகேங்களா. இங்கே வந்து 13 இருக்கா, 13, 36, இங்கே 46. இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 85, 5 ஓகேங்களா, 70 வேலை முடிஞ்சு. இது இங்கே 1485, 1505 வேலை முடிஞ்சிங்களா. ஸோ அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது பெருசாக, அறுவடை தான் கடைசி. இந்த பிகினிங் இந்த விஜயநகர் சீஃப்ஸ்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. த 3 big states of the 13th century, த பாண்டியா அண்ட் தமிழ்நாடு. ஆமாம், த 13th centuryயில் ஒரு 13 எல்லாமே 3 வருது இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி பாமணி கிணறு 4 வரும், இதெல்லாம் நீங்கள் 3 வரும் பார்ப்பீங்க நீங்களே. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸாக வந்து இந்த தமிழ்நாட்டிலே 3 பெரிய ஸ்டேட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, சரி 13th centuryயில் 3 பிக் ஸ்டேட்ஸு. பாண்டியாஸ், தமிழ்நாட்டில் வந்து பாண்டியாஸு, கர்நாடகாவில் வந்து ஹொய்சலாஸு, ஸோ ஆந்திராவில் வந்து கக்கட்டியாஸ். அது ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பை மிலிட்ரி எக்ஸ்பெண்டிஷன். டெல்லி சுல்தானேட்டெல்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 decades ஆஃப் த 14th century லிவிங் எ பிக் பொலிட்டிக்கல் வேக்கம். த டர்புலண்ட் பொலிட்டிக்கல் ஆரியராக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வந்து முஸ்லீம் சுல்தானேட் had established some Madurai, a little carrier and the Bhamini Sultan that came up with the 1847 started a role independent of Delhi. அதாவது பாமணி சுல்தானட்டே இருந்தாலும் கூட டெல்லி சுல்தான் பாமணி சுல்தானை விட்டு வைக்கலைங்க, ஓகேங்களா. அது நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ஓகேங்களா. ஸோ மதுரை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க, மதுரை பிரச்சனை. பிசைட் த முஸ்லீம் சுல்தானே தட் ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட் மதுரை லேட்டர் இந்த பாமணி சுல்தான் கேமே தேர் ஸ்டார்ட். அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பாமணி கிங்டம் வந்து என்ன பண்ணாக்கா, இந்த மதுரையிலேருந்து சில சுல்தானேட்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவரெல்லாம் துரத்திடிப்பாங்க. போக போக நான் பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4 decades ஸ்மால் பிரின்சிபாலிட்டி பிகம் த பிக் கிங்டம். ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த பீச் பகுதி எல்லாமே என்ன பண்ணாங்க, சேவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. செவரல் போர்ட் டவுன்ஸு, குட் டேக் கேர் எல்லாம் பண்ணுறாங்க. அண்டர் சக்ஸஸ்ஃபுல் லைன் ஆஃப் பிரதானி ஆர் கவர்னர்ஸ் கவர்னர் போட்டு பண்ணுறாங்க. அண்டர் புக்கா ஒன் அட்டென்ஷன் வாஸ் டர்ன் டு தொண்டை மண்டலம். ஸோ தொண்டை மண்டலம் கிட்ட அட்டென்ஷன் போகுது. கவர் இந்த நார்த் ஈஸ்ட் அண்டர் ஆஃப் சம்பூராயா சீஃப் த பிரின்ஸ் கம்பனா சொல்லி காலது குமார கம்பனா. தொண்டை மண்டலத்து மேலே ஒரு கண் வருது. இவங்களே இப்போ தான் கொஞ்சம் ஆட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே தொண்டை மண்டலத்து மேலே ஒரு கண் வருதாமா புக்காவுக்கு. இந்த பிரின்ஸ் அவரோட பையன் கம்பனா, அப்படி குமார கம்பனா அப்படிங்கிறது என்னன்னாக்கா, புக்கா ஒன்றுக்கப்புறம் இவரோட ஒர்க்கை வந்து எடுத்துக்கிறாருங்க, ரைட்டுங்களா. அந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு யார் பார்த்துக்கிறேன்னாக்கா, சாம்புவராயா சாம்பு மாதிரி இருக்கான் பையன். ஸோ சாம்பாராக இருக்கான், சாம்புவராயா பார்த்துக்கிறாரு. வித் அளவு ஃபெய்த்ஃபுல் ஜென்ரல். ஸோ மறைய நாயக் அப்படிங்கிற, ஸோ மறைய நாயக் தான் அவரோட ஃபெய்த்ஃபுல் ஜென்ரலாமா. அவரோட பையனை வந்து பார்த்துக்கிறதுக்காக அவரே வந்து ஜென்ரல் அப்பாயின்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. எப்பவுமே ராஜா அப்படி தாங்க, ஒரு ராஜா இருக்கும்போதே அவர் வந்து எனக்கு முன்னாடி என் பையன்னு சொல்லிட்டாருனாக்கா, அவரோட பையனை ராஜாவை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட படைத்தளபதி யாருன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு அறிவிச்சிருப்பார். ஸோ மறைய நாயக்கு. He is also given the credit for slaying the Madurai. So he is also given credit for slaying the Madurai Sultan and bringing to an end the Sultanate. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மரநாயக் மூலமாக மதுரையை வந்து சுல்தானட்டை ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடுவார் 1370. இந்த இயர் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, கிடையாதுங்க, ஓகேங்களா. எவ்வளோ இயர் தான் படிப்போம் நம்ம, சரிங்களா. ஒரு மாதிரி போனால் போயிட்டு போகுதுங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து இயர் வராது, சரிங்களா. இது பார்க்குறது, இந்த இயரை பார்க்குறதுக்கு நம்ம இந்த மேட்ரை பார்த்தோம்னாக்கா நம்ம எவ்வளோ மார்க்கை வாங்கிட்டு போயிடலாம். திஸ் இஸ் மென்ஷன் இந்த மதுரை விஜயத்தில் வந்து, அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கணவர் சேரக்கூடிய மிஷன் மதுரை விஜயம் சான்ஸ்கிரிட் அவர் கணவர். திஸ் இஸ் மென்ஷன் இந்த மதுரை சான்ஸ்கிரிட் ரிட்டன் பை கம்பனாஸ் ஒய்ஃப். குமார கம்பனாவோட மனைவி வந்து அவரோட கணவன் எழுதுனது முன்ன விஷயத்தெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. பட் ஸ்ட்ரேஞ்சர் த பாண்டியா கண்ட்ரி இன்க்ளூட் இந்த மதுரை வாஸ் அண்டர் த விஜயநகர் கிங்டம் அட் த டைம். அப்போ வந்து விஜயநகர் வந்து அணைச்சிருப்பாங்க. இட் பிகேம் பார்ட் ஆஃப் த கிங்டம் அரௌண்ட் 1500 மோர் தென் 100 years லேட்டர். கிண்ணத்தில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி அண்டல் தேவன் கண்ட்ரி காவிரி டெல்டா அண்டர் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமாண்ட் சால்வர் டைனாஸ்டி.
நெக்ஸ்ட்டு விஜயநகர் பாமணி கான்ஃப்ளிக். விஜயநகரம் பாமணிக்கு எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ராய்ச்சூர்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதனால தாங்க பிரச்சனை. ராய்ச்சூர் தோப்புன்னு சொல்லுவாங்க. அது கிருஷ்ணா டெல்டா இருக்கும். கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ரா டெல்டாவுக்கும் நடுவில் இருக்குங்க. அது ஃபெர்டல் ஏரியா. அது இருந்துச்சுனாக்கா அது யார்கிட்ட இருக்குதோ அவங்க பணக்காரங்க அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கும். நிறைய ஹார்ஸ் ட்ரேடில் நிறைய வணிகம்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகேங்களா. 2 பேருக்கும் அந்த ஒரு இடம் வேணும். ஆனால் 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துகிட்டு இருக்கல பிரச்சனை அந்த மாதிரி. ஓகேங்களா. நிறைய ஹிஸ்ட்ரிலாம் ஆர்கியூ பண்ணுவோம். ரிலீஜியஸ் ரிவல்லாம் நடந்திருக்கும் ஹிந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும். ஹிந்து விஜயநகருக்கும் அண்ட் முஸ்லீம் முஸ்லிம் நிறைய பேசிக் காஸ் ஆஃப் த கண்டினியூஸ் ஃபேட். ஆக்சுவலி த விஜயநகர் கிண்ணம் ஃபாட் வித் மெனி ஹிந்துஸ் நான் விஜயநகர் கிண்ணம் என்ன பண்ணிருக்குனாக்கா நிறைய ஹிந்துஸும் வச்சுருப்பாங்க, நான் முஸ்லீம்ஸ் வச்சுருப்பாங்க ரூலர்ஸு. லைக் தோஸ் ஆஃப் த வாரங்கல். ஸோ கொண்டவீடு அரஸ் ஒரிசா எக்ஸெட்ரா. இங்கிலீஷ் முஸ்லீம் நிறைய ஹார்ஸ் ட்ரேடெல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க த்ரூ கோவா. தட் பாஸ் த்ரூ கோவா அண்ட் அதர் போர்ட்ஸ் அண்டர். அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க வந்து நிறைய வணிகம் பண்ணிட்டுருப்பாங்க, நிறைய குதிரைகள்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கோவா வழியாக தான் போய் ஆகணும். ஸோ கோவா எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலு. அதனால் அது ஒரு பிரச்சனை நடக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் த கண்டினியூஸ் ஃபைட் இந்த கிருஷ்ணா ரிவர் வாஸ் மோர் ஆர் லெஸ் இந்த டிவைடிங் லைன் பிட்வீன் த பவர். எதுக்கு சும்மா தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுறோம்னோ அந்த கிருஷ்ணா ரிவரை என்ன பண்ணலாம், நம்ம வந்து கிருன்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணி விட்டுடலாம். அது இப்போ அதுக்கு பிரச்சனை மாதிரி சொல்லுவாங்க. இன் கோஸ்டல் ஆந்திரா த பவர் ஸ்ட்ரகிள் வாஸ் பிட்வீன் த பவர் ஸ்ட்ரகிள் பிட்வீன் த கஜபதி கிங்டம் ஆஃப் த ஒரிசா அண்ட் விஜயநகர். Vijayanagar could not make much headway until the time of the Devaraya II. ஸோ தேவராய II வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை நடக்கலை. ஓகேங்களா. ஸோ ஹூ டிஃபீட்டட் த ஒரிசன் ஆர்மி இன் சம் பேட்டில்ஸு. அவர் ஒரிசன் ஆர்மி நிறைய ஒழிச்சிருப்பார். பட் இஸ் கன்க்ளூஷன் சங்கம டைனஸ்டி லைக் தேவராய II அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் ரூலருங்க. ஓகேங்களா. தேவராய II அப்படிங்கிறது ஏன்னா 2 தூண் வச்சுருக்காருல்ல, அந்த மாதிரி கிரேட்டஸ்ட் ரூலரு. ஆமாங்க. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் ஸ்கேவல் ரெக்கார்டிங் நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பார் ஆர்மிக்கு. நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பார். ஆர்க்கு வில்லுலாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பார். அது வந்து அப்துல் ரசாக் வந்து பெர்சியன் அம்பாசிடர் வந்து அவரோட புத்தகத்தில் எழுதியிருப்பார். ரெமினட் ஜாமிரின் ஆஃப் த கொச்சி அண்ட் விஜயநகர் கோல்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ஸ்டேட்ஸ். அவர் ஜாமிரனை கொச்சியை பார்த்துட்டு அவர் இங்கே வரார். ஓகேங்களா. இஸ் எ ட்ரிபியூட் ஃப்ரம் த கிங் ஆஃப் த ஸ்ரீலங்கா கிட்டேருந்து அவர் வந்து நம்மளுக்கு மரியாதையை வந்து வாங்கிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விஜயநகர் எம்பையர் வேர் தாட் ஏ கிரைசிஸ் ஆஃப்டர் த தேவராய II. ஓகேங்களா. ஸோ விஜயநகர் எம்பையர் வந்து வென் த்ரீ கிரைசிஸ் ஆஃப்டர் விஜயநகர் II. ஸோ கோரல்ஸ் அண்ட் அக்கௌண்ட் 1460 65 வரைக்கும் இந்த கஜபதி ஆர்மி வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. ஒரிசாக்காரங்க அட்டாக் பண்ணுறாங்க. இது திருச்சிராப்பள்ளியிலேருந்து காவேரி இவர் பிரிண்டர் இந்த வெல்த் ஆஃப் மெனி டெம்பிள் டேக்கிங் அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் த ஃபியூரிட்டரி சச் இண்டிபெண்டன்ஸு திருமல தேவா அண்ட் கொண்டேரி தேவா பிகின் டு ரூல் இண்டிபெண்டன்ட்லி தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ஏரியாஸ் சம் டிகேட் இந்த இன்ட்ரிங் பிஃபோர் த ரைஸ் ஆஃப் த சால்வாக்கு முன்னாடியே நம்ம திருமல தேவாவும் கொண்டேரி தேவாவும் தனித்தனியாக வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. Power passed to the trusted commander Salva Narasimha, who defended the Christian of the Gajapati and recovered the part of the coastal Andhra. 1485 Salva Narasimha absorbed the throne. ரொம்ப இதாக இருக்குங்க, இதெல்லாம் ஈஸியாக அதெல்லாம். சாலவ நரசிம்மா இருந்த பிறகு என்ன பண்ணுவார்னாக்கா அவரோட பையனை விட்டுருவார், நரச நாயக்க விட்டுருவார். ஓகேங்களா. எல்ட்ரசன் வந்து விராரசிம்ஹா வந்து 3வது டைனஸ்டி தான் வருவார். அதுதான் வந்து தாளவ டைனஸ்டி. ஆமாம், வீரர் மாதிரி இருப்பார். ஆனால் என்ன பண்ணானா இறந்துருவார். அப்புறம் கிருஷ்ணதேவரே வருவார். பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்குங்களா. விஜயநகர் கிங் இவர் தான் கிரேட்டஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இவர் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. மிலிட்ரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக போட்டாருங்க. ஓகேங்களா. மிலிட்ரி நிறைய ஸ்ட்ராங்காக போட்டார். ஆமாம், இவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா நம்ம இந்த கஜபதி தேவராயட்டை வந்து ஒழிச்சிருப்பார். ஸோ அவங்க வந்து பிரதாபருத்ரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பீஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவரோட பொண்ணை வந்து இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவர் என்ன கேட்பாங்கனாக்கா எங்கிட்டேருந்து வாங்கினா நிலத்தை தான் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நிலத்தை கொடுத்துருவார்.
நிலத்தை கொடுத்துட்டு 2 பேர்கிட்ட வந்து திரும்பி வார் எடுப்பார். ஓகேங்களா. ஸோ அது எங்கே சொல்லியிருப்பாங்க. மச்ச சீஃப் நியர் அபவுட் மைசூர் வாட் டைம் சப்மிஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதெல்லாம் தெரியுங்க. ஓகேங்களா. கிருஷ்ணதேவராயா ராமா. எல்லாம் பண்ணியிருப்பாருங்க. டொனேஷன்லாம் நிறைய இடத்துக்குலாம் வார்க்கெலாம் போகிறாரு இல்லைங்களா. அந்த வாரில் சம்பாரித்த பணத்தை எல்லாமே என்ன பண்ணுவார்னாக்கா செலிப்ரேட் பண்ணுவார், நிறைய டொனேஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். அவர் வந்து அமுக்த மல்யதா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஸ்டோரி வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு நாடகத்தையும் வந்து ஒன்று எழுதியிருப்பாருங்க. இதில் நாடகத்தையும் ஒன்று வந்து எழுதியிருப்பார். ஓகே. இட்ஸ் பேட்டில் ஆஃப் தலிகோட்டா. ஸோ தலிகோட்டா 1565 நடந்திருக்கும். அந்த கிருஷ்ணதேவரோட டெத்து நடந்திருக்கும். ஹிஸ் சன் வாஸ் ஸ்மால் சைல்டு. ஸோ ஹிஸ் யங்கர் பிரதர் அச்சுதேவரையா பிகம். அதோட என்னக்கா அச்சுதேவரையா வந்திருப்பார். அவரோட பையன் வந்து என்னன்னாக்கா ரொம்ப சின்ன பையன், குட்டி பையன். அதனால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஸோ ராமராயா வந்து என்ன பண்ணானாக்கா son-in-law Krishnadevaraya wanted to dominate the affairs by crowning the infant as the king. Achudevaraya was however supported by Chellappa, also known as the Salava Nayak, the greatest Nayak of the day who controlled the major part of Tamil area. Soon after, however, Chellappa became the rebel himself, and Achudevaraya had to make a big expansion south of Sabadito. He had some encounters with the Deccan Sultans too. After his death, his nephew Sadasivaraya கடவுளே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிருஷ்ணதேவராயா இறந்த பிறகு அவரோட பையன் இருப்பார். அவரோட பையன் தான் ராஜபாவனம். ஆனால் ஆக முடியல. அவரோட பெரிய பையன் அச்சுதேவராயா. ஸோ இஸ் யங்கர் பிரதர். ஓகேங்களா. அவரோட கிருஷ்ணதேவரோட பெரிய பிரதர் என்ன அச்சுதேவராயா, அச்சஸ்லாம் இருக்காங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்னா soon some success and disputes started as a ராமராயா. The son-in-law, the Krishnadevaraya, wanted to dominate affairs by crowning the infant as the king. Achudevaraya was however supported by Chellappa. அதான் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அச்சுதேவராயா வந்து செல்லப்பாவை சப்போர்ட். அச்சு வந்து செல்லமாக வளர்ந்துருப்பார் போல். அதனால் வந்து செல்லப்பாவோட சப்போர்ட் இருக்கும். அவர் வந்து செல்லப்பா வந்து சாலவா நாயக்குன்னு கூட சொல்லுவாங்க. சாலவா நாயக் எல்லாமே ஷால் போட்டாலும் செல்லமாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி the greatest nayak of the day could control the major of Tamil area. So wonderful Chellappa became the rebel himself, and Achudeva had to become அச்சுதேவருக்கு அப்புறம் சதாசிவம் வந்து என்ன பண்ணிடுவார்னாக்கா ரூல் பண்ண ஆரம்பிச்சுக்குவார். ஓகேங்களா. ஆனால் பவர் வந்து ராமராயா கிட்ட தான் இருக்கும். தான் வீர்பக்ஸா வந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ராமராயங்கிறது ஒரு கிரேட் வாரியருங்க. ஸ்ட்ராட்டஜிக் வாஸ் ஏபிள் டு பிளே ஆஃப் த பாமனி முஸ்லீம் பவர் அகேன்ஸ்ட் ஒன் another. The commercial treaty with the Portuguese are. He fought with the Bijapur ruler, and after some time he allied with the Bijapur ruler against the Golconda and Ahmedabad. ஓகேங்களா. ராமராயா தான் இந்த பேட்டிலாம் நடத்துவார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ராமராயா வந்து இம்ப்ரெஷன் போட்டுறாங்கன்னா இவ்வளோ ஆட்டமாட்டம் என்னங்க பண்ணுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஆர்மி சென்டர் வில்லேஜ் சிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் கன்சிடர் அஸ் அ சிக்னல் ஆஃப் த எண்ட் ஆஃப் த விஜயநகர்னு கேட்டிங்கனாக்கா அந்த தலிகோட்டா தான். த கிங் சதாசிவா அந்த சம் ஆஃப் த ரெட்னியும் அந்த பெணுகொண்டா அப்படியெல்லாம் ஓடிடுவாங்க. சதாசிவா ஓடிடுவாங்க. Brother of Ramaraya declared himself king in 1570, starting the Aravida, the 4th dynasty. ஓகேங்களா. After this son, the grandson ruled the reign of 2 generations. There were some more was from 16 real voters like திரும்பி ஒரு சின்ன பிரச்சனை வரும் வேலூர் நாயக்கர்களுக்கும். அதாவது உத்தரமேயர் பிட்வீன் த லாயலிஸ்ட்டு எச்சம நாயக்கும் வேலூர் நாயக்கர்களுக்கும் பிரச்சனை வரும். ஸோ வேலூர் நாயக்கம் ஜெயிச்சிருவாங்க. வேலூர் நாயக்கம் நிறைய சப்போர்ட் இருக்கும். தஞ்சாவூர் மதுரை எல்லாம் இருக்கும். அவர் நிர்வாக முறைன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க பண்ணியிருப்பாங்க. நிர்வாக முறை அதே மாதிரி தான் நிறைய மிலிட்ரியில் நிறைய ஆஃபீஸெல்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த ஓகேங்களா. The king was the ultimate authority in the kingdom. The king is ultimate. சுப்ரீம் கோர்ட் அமௌண்ட்டும் அவர் தான். எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க. செவரல் ரேங்கிங் ஆஃபீஸர்லாம் வச்சுருந்தாங்க.
ஸோ மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா மகாபிரதனி, ஸோ மகாபிரதானின்னு சொல்லுவாங்க. ஹிலடே நம்பர் ஆஃப் லோவர் ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் கூட வச்சுருந்தார். ஸோ ங்கிறது தலவியா, ஓகேங்களா. ஸோ வாசலில் நேர் நிற்பாங்க, கார்டு தான் நிற்பாங்க. ஸோ தலவிங்கிறது ஸோ ரயாசம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா செக்ரட்டரி. ஸோ அடிப்பம் அப்படின்னாக்கா பர்சன் அடி பண்ண என்ன பண்ணுவான், அட்டனண்ட்டை வந்து என்ன பண்ணுவான், சில வேலைச்சுன்னா அடிச்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ காரியகர்த்தா அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ். ஸோ காரியத்தில் கர்த்தாக இருக்கணும். ஸோ காரியகர்த்தாவை அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நல்லா ஆளாக இருக்கணும். ஹரியர் அவன் டிசிமினேட் சக்ஸஸ் கன்சல்ட் வந்து ட்ரேட் ஆர்கனைஸ் டெட் பை கரெக்டிங் அட்மிஷன் டிவிஷன் வந்து ராஜாஸ் ப்ரொவின்ஸ்லாம் பண்ணானுங்க. ஸோ அப்புறம் கவர்னருக்குன்னா பிரதனி அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்னர் காலத்தை பிரதனி, ஓகேங்களா. ராஜா இதெல்லாம் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருங்க, ஓகேங்களா. இந்த நாயக் சிஸ்டம் பார்த்திங்கன்னாக்கா 13ஆம் செஞ்சுரி தெலுங்கு கன்னடாவில் இருந்திருக்கும். அது ரெவன்யூ கொடுத்துருப்பாங்க. இக்தா சிஸ்டம் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. ஒன்று கக்காத்தி மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் கக்காத்தி கண்டமில் இருந்திருக்குது. இக்தா சிஸ்டம்னு சொல்கிறாங்க. டெல்லி சுல்தானேட்டு இந்த மாதிரி இக்தா அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ஃபிர்தோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் முஸ்லீமோட ஓட்டுங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. நிறைய ஹார்சஸ் தான் மெயினாக வச்சுருப்பாங்க. ஸோ நுனி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ போர்ட் பை தெலுங்கு ஒர்க்கு ராவ சாணக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வம்சாவளியாக வந்துட்டுருக்காங்க, ஓகேங்களா. பேட்டை அப்படிங்கிறாங்க கமர்ஷியல் சென்டர்ஸை. சொசைட்டி அண்ட் எக்கானமி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு கிங்டம்ங்க இது தெரிஞ்சுக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களே வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஸோ லிட்டில் கிங்டம்ஸ் The kingdom of Ramnada is engraved by the Madurai Nayak Muthu Krishnappa in the early years of the 7th century. The inhabitants of marital tradition as result in the Pandyan, Chola and Vijayanagar kingdom were spread in Tirunelveli and other parts of the world. They were also in the traditional Kavalkarars who were responsible for the protection of villages and the temple of the Rameswaram was under the protection of the Kaval chief under Uday and Sedapati, meaning the chief was the lord of the bridge or the causeway. The Pudukkottai was a small provincial principality in the Nayak kingdom of the Tanjavur. Nayak kingdom மதுரைலாம், ஓகேங்களா. இன் கன்சிடர் த பஃபர் பிட்வீன் த சோழா கிங்டம் அந்த பாண்டியன்ஸ் லைக் தி இனமன்ஸ் ராமநாதபுரம் புதுக்கோட்டை லிட்டில் கிங்டமுங்க, ஓகேங்களா. தொண்டைகள் அதாவது தொண்டர்கள்னு எல்லாம் லிட்டில் தானே, தொண்டர்கள்லாம் சின்ன ஆளுங்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதிநிதி அப்படிங்கிறது கவர்னர் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதை விஜய். ஸோ அவ்வளோதாங்க, ஓகேங்களா. சம்மரி ஒரு தடவை பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். ஸோ ரூல் ஆஃப் த ஸோ என்னென்னலாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் த பாமன்ஸா முகமது ஒன் ஃபார்மர் அண்ட் ஃபவுண்டிங் லேட்டர் இந்த கன்சல்டேஷன் த பாமனி கிங்டம் மீன்ஸ் டீல்ட் வித் வார் எப்படி நடந்துச்சு. த ஸ்பிளிட் ஆஃப் த பாமனி சுல்தானெலாம் பார்த்தோம். கோல்கண்டா ஃபோர்ட்டு, விஜயநகர் கிங்டம், த எக்ஸ்பான்ஷன் இஸ் பாலிஸ் ஆஃப் விஜயநகர், பிரீஃப் ரூல் ஆஃப் த சார்வர் டைனஸ்டி, பெட்டில் ஆஃப் தலிகோட்டா அப்படிங்கிறத எண்டிங் சைன் ஆஃப் த விஜயநகர் கிங்டம், ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ உருவங்களில் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம கிருஷ்ணதேவராயா அழகாக இருக்கிறாருங்க. கிருஷ்ணதேவராயா அவரோட தான் நம்ம தெனாலிராமன் இருப்பார். அவரோட தெனாலி ராமகிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஓகே, நன்றி. வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இருக்குதான்னு பார்த்தேன். நான் ஒரு தடவை போய் ஒரு விசிட் அடிக்கணும். ஆமாம், ஒரு வீலாக ஒன்று போட்டுடலாம். கோல்கண்டாக்கு போய் அது ஒன்று பண்ணிடலாம். வேறு என்ன பண்ணலாம்? நம்ம இது டர்க்கேஸ் சொல்லியாச்சு, செமி ப்ரிசஸ்டோன்னு சொல்லியாச்சு. வேறு ஏதாவது பாயிண்ட்லாம் இதெல்லாம் ஒரு லைன் கூட வீட்டில் இல்லையா? இது கிருஷ்ணதேவரா கோல்டு காயின் இந்த மாதிரி ஒரு காயின்ட்டை தான் பரவாயில்லைங்க. எங்கேயாச்சும் கிடச்சா சொல்லுங்கள், எடுத்துடலாம். வேறு ஸோ அவ்வளோதான்.
ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங் வந்தாச்சு, அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டீங்க நீங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா. இவ்வளோ படிச்சிருக்கிறோம், பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருந்துக்கலாம். வீடியோ லென்த் ஆகிரும், அப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் புரியுதுங்களா, ஒரு மிஸ் ஆயிரும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட். இபின் பட்டுதா அப்படிங்க என்ன ட்ராவல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.